சொன்னான் இந்த மனசு பாழா போன மனசு எனக்கு அடங்கவே மாட்டேன்ப்பா, நான் என்ன செய்யணும்பா, நல்லா ஏத்தி இறக்கடான்னு. இருவினை மாடுகளை ஏகவிடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னா. இந்த மூச்சு நல்வினை தீவினைன்றது எங்கன்னா இந்த மூச்சில தாங்க. இந்த நல்வினை தீவினை மூச்சு நல்லா ஓட்டுறா உன் பழா போன அடங்காத மனம் அடங்கி போயிடண்டான்னு. அவித்த வித்து முளையாதேன்னா. இப்போ இந்த மனமாகப்பட்டது அடங்கினாதான் பிறப்பு இல்லை. அவித்த வித்து முளையாதேன்னா என்ன காரணம் அப்படின்னா, அஞ்ஞானி சுகத்துல வாழணும்னு நினைக்கிறவன் அவன் உடலை அழிக்க நினைப்பானா? உடல் நல்லா இருக்கணும், இன்னும் 10 வருஷம் இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு எங்க இந்த அழியுது? ஞானி என்ன பண்றான், இந்த உடல் அழிஞ்சிடணும், என் ஆன்மா அவித்துடணும். ஒரு விதை போன வருஷம் வச்சிருந்த விதைய இந்த வருஷம் மண்ணில் போட்டா முளைச்சிடும். ஆனா அதே விதையை ஒரு தண்ணியில போட்டு நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு போட்டு என்ன முளைக்குமா? முளைக்காது. அப்போ மகான் இந்த ஆன்மாவை வீழ்ச்சிடுறான். அஞ்ஞானி என்ன பண்றான், நல்லா வளர்க்கறான் மனசை. ஊர்ல இருக்கிறதெல்லாம் எந்தே ஆயிடணும், நான் தான் பெரிய ஆள், என்ன பார்த்தா பயப்படணும் அப்படின்னு வாழறவனுக்கு போய் 50 நடங்கம்மா, இன்னும் 50 போய் 10 புலனா கூட ஆக்கிவான் அவன். அதனால அதெல்லாம் ஆகாது, கற்பனை எல்லாம் போக கூடாது, நிஜத்தை மட்டும்